தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கிடைச்சிடுவோம். இந்த ஆறாவது மாதம் தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை, நமக்காக வேண்டுதல் செய்யும் ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் காலத்திலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆகவே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவர் செய்கிற காரியங்கள் ஏராளம் உண்டு. அதுல ஒரு சில காரியங்கள் தான் அந்த ரோம நிருபத்திலே பவுல் எழுதியிருக்கிறதை நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதுவரைக்கும் 3 காரியத்தை நாம தியானிச்சிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நாம ஜெபிக்கும் பொழுது தேவ சித்தத்தை அறியக்கூடிய அந்த கிருபையை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ சித்தம் என்ன, சுய விருப்பம் என்ன அப்படிங்கிறத நாம தெளிவாய் அறியக்கூடிய அந்த அறிவை, உணர்வை தேவன் நமக்கு தருவார். 2வதாக அந்த ஆவியான நமக்குள்ள இருந்து ஜெபிக்கும் பொழுது நம்மளை ஆண்டவர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். கல்வியிலே, திறமையிலே, ஞானத்திலே, அறிவிலே, புத்தியிலே, ஆலோசனையிலே, எல்லாத்துலயுமே தேவன் நம்மளை உயர்த்தவர், வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. புரியனா இருக்கிறான், சின்ன பிள்ளையா இருக்கு, எப்படி ஞானம் வந்துச்சு. ஏசப்பா 12 வயசுல எருசலேம் தேவாலயத்துல போய் அங்கே பெரிய பெரிய சீனியர்ஸ் முன்னாடி வேதத்தை எல்லாம் கரைச்சு குடிச்சவங்க முன்னாடி அந்த 12 வயசு பிள்ளை இயேசுவாகி என்ற குழந்தை பேசினபோது எல்லாருமே கண்டு, இந்த குழந்தைக்கு எப்படி ஞானம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு. சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் அந்த மேன்மை. 3வது நாம் தியானிச்ச காரியம், ஆவியான நமக்குள்ள இருந்து பேசும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, மன்றாடும் பொழுது நமக்கு விரோதமான எந்த காரியமா இருந்தாலும் நாம போய் அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியானவர் இப்ப எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிடுவார், கைகளை தட்டி. ஆமென். எதிரான எல்லா வல்லமைகளையும் அழிக்கக்கூடிய அந்த சக்தி, இந்த பவர் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட மட்டும்தான் இருக்கிறது. அல்லேலூயா. நாம போய் யுத்தம் பண்ண முடியாத இடங்களிலே, நாம பிரவேசிக்க முடியாத இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி அந்த சோழங்கள், அது ஏவுகணைகள் மூலமாக இன்னைக்கு காரியங்களை செய்கிறாங்களோ, ஸ்தோத்திரம். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அமைச்சர்களாமே தேவன் நல்லவர். 3வது காரியம். அடுத்து 4வது ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து இயேசுவே நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நாம ஆவியாருக்குள்ள நிரம்பி நாம ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, நம்முடைய ஆத்மா வியாகுலப்படும் பொழுது ஆவியானவர் எல்லாத்தையும் ஆண்டவர் சரி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இங்கே பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவும், ஆமென் சொல்லலாமே, அல்லேலூயா, அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அல்லேலூயா. இயேசு உலகத்திலே 3 வருஷம் தான் ஊழியத்தை செஞ்சார். எத்தனை வருஷம்? 3 வருஷம். எதுக்காக சொல்ல வரேன்னா, இயேசுநாதர் வெறும் 3 வருஷம் தான் ஊழியம் செஞ்சாரு. ஆமென் சொல்லுங்களாமே. வெறும் 3 வருஷம் தாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதுமே இயேசப்பாவுடைய ஆளுகையில இருக்குன்னா, எது உண்மை எது பொய் என்பது இதிலிருந்து நமக்கு வெளிப்படுகிறது. ஆமென் சொல்லுங்களாமே. தேவன் நல்லவர். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இயேசுநாதர் ஊழியத்திலே 3 வருஷம் ஊழியத்தில் இருந்த நாட்களிலே அவர் பிதாவை நோக்கி அவர் ஜோமணி கொண்டே இருந்தார். இரவும் முழுவதும் ஜோமணினார், பகல் முழுவதும் ஊழியத்தை செய்தார். ஸ்தோத்திரம். பிதாவை நோக்கி அவர் மன்றாடி கொண்டே இருந்தார். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 17, 16, 17 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பிதாவாய் தேவனோடு அவர் பண்ணின அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைய அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுங்கள். ஆமென்.
33 வருஷ காலம் வாழ்ந்தாரு. சிலுவையில் அடிக்கப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தாரு. இன்றைக்கு ஆவியானவராய் நம்முடைய மத்தியிலே உலாவிட்டு இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனாலும் பவுல் சொன்ன வார்த்தையின்படி அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அல்லேலூயா. இயேசு நமக்காக அவர் வேண்டுதல் பண்ணிட்டே இருக்கிறாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இதை குறித்து அப்போஸ்தலன் யோவான் சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். கைகளை தட்டுவமாக. அல்லேலூயா. பாருங்க, நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்றாரா? இன்றைக்கு பிதாவிடத்திலே பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாராங்க. அல்லேலூயா. ஆவியானவர் தான் நமக்குள்ள இருந்து பேசுகிறார்னா, இயேசு இன்னைக்கு ஆண்டவரே, என் பிள்ளை இந்த தப்பை பண்ணிட்டாங்க, இப்படி கோவப்பட்டாங்க ஆண்டவரே, இப்படி பேசிட்டாங்கப்பா, இந்த தவறை செஞ்சுட்டாங்க ஆண்டவரே, பிதாவே. ஏன்னா நாம் பாவம் செய்யும் பொழுது பிதா நம்ம என்ன செய்வார்? நம்மளை கண்டிப்பதற்காக கண்டிப்பதற்காக எழும்புவார். ஆனா இயேசு என்ன பண்றாராம்? நமக்காக பரிந்து பேசுறார். அல்லேலூயா. சொல்லுங்களேன் அல்லேலூயா. நமக்காக அவர் பரிந்து பேசினாலும் அப்ப தப்பு பண்ணிட்டே இருக்கலாம் போலயே அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிடக்கூடாது. அறிஞ்சு செஞ்சா அறியாத பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. அறிஞ்சு தெரிஞ்சே செஞ்சா அதுக்கு என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது. அதனால இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக அவர் பிதாவிடத்திலே பரிந்து பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்டர்செஷன், அதாவது நடுநிலையா நின்று என்ன பரிந்து பேசுவது. அந்த ஆங்கிலத்தில் போடுமா பெருசா? மை லிட்டில் சில்ட்ரன், these things write I unto you, that ye sin not, and if any man sin, we have an advocate with the Father, Jesus Christ the righteous. Hallelujah. Amen. அதாவது பரிந்து பேசுகிற என்பது அட்வொகேட் with the Father. எப்படி ஒரு வக்கீல், ஒரு அட்வொகேட் அங்கே வழக்காடுகிறாரோ, அட்வொகேட் சொன்ன என்னது? வழக்காடுதல். லாயர் என்று சொன்னால் சட்டத்தை வைத்து அதை தெளிவுபடுத்துகிறவர் தான் அந்த லாயர், அட்வொகேட். இது 2 வார்த்தையை சொல்ல வித்தியாசம் இருக்குது. இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் நமக்காக இன்றைக்கும் பிதாவிடத்தில் அவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார், பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே கவனிங்க, ஆபிரகாம் அவர் விசுவாசிகளின் தகப்பன். என்ன தகப்பன்? Father of faith. அவருடைய அண்ணன் மகன் லோத்து தன்னோடு கூட அழைத்து கொண்டு வந்து, லோத்துக்கு நல்ல சகல சம்பத்துகள் வசதிகளாக ஏற்பட்டது. கடைசியில் 2 மேய்ப்பரிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே அதனால ஒருத்தருக்கு சஞ்சலமா இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு, மன வேதனையா இருந்துச்சு. அப்போ ஆபிரகாம் சொன்னாரு, நீ கிழக்க போன நான் மேற்க போறேன், நீ தெற்க போன நானு அடைவ. நமக்குள்ள நாம் சகோதரர்கள், நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாப்பா, எந்த சண்டையும் வேண்டாம், எந்த பிரிவினையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது அந்த லோத்துவும் இல்லை சித்தப்பா பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றோம் அப்படின்னு சொல்லல. அவரு விட்டா போதும்னு என்ன பண்ணாரு? சோதோமை நோக்கி போய் அங்கே கூடாரம் போட்டார். சோதோமில் போய் குடியேறினார். சோதோமுடைய பாவம் மிகவும் பயங்கரமாக இருந்ததை பரலோகம் கண்டு சோதோமை அழிக்க தேவதூதரை அனுப்பினார். அப்போ மத்தியான வேளையிலே ஆபிரகாம் சாப்பிட்டு கூடார வாசலை காத்து வாங்கிட்டு உட்கார்ந்திருக்கிறார். அல்லேலூயா. ரைஸ்லாங்க 3 புருஷர்கள் வந்தார்கள். அவங்களுக்கு நல்ல ஸ்தோத்திரம், சேங்கண்ணா நல்ல விருந்து, ரொட்டி எல்லாம் செஞ்சு 3 படி மெல்லிய மாவை பெசை சொல்லி சாரார்கிட்ட சொல்லி அன்டைமில் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் சொல்லுங்க அல்லேலூயா. அன்டைமில் யாராவது பசியோட வீட்டுக்கு வந்தா இந்த நேரத்தில் வந்து நம்மளை உயிரை வாங்குறாங்களே
ஆனா ஆபிரகாம் அவருடைய வார்த்தைக்கு சாராள் கேள்வி 3 படி கோதுமை மாவை எடுத்து பிசைஞ்சு ரொட்டி சுட்டு இளங்கண்டை அடித்து தோத்திரம் புசிச்சுட்டு அங்கே போகும் பொழுது ஆபிரகாம் எதற்கு திடீர்னு இப்படி வந்தாங்களேன்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ அவங்க சொல்றாங்க, ஆபிரகாமுக்கு நான் செய்ய போவதை நான் மறைப்பேனோ அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அந்த சோதோம் பட்டணம் மிகப்பெரிய தோத்திர ஹோமோசெக்சுவல் பாவத்தில் சிக்கியிருந்த பட்டணம். இன்னைக்கு அந்த அந்த நாட்டை அக்கினினால, அந்த பட்டணத்தை அக்கினினால அழிக்க வராங்க. அவங்க போறாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தர் காண 2 பேர் தான் போறாங்க. ஸ்தோத்திரம். போகும்பொழுது இந்த ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜெபம் பண்ணினார். சொல்லுங்க அல்லேலூயா. யாருக்காக? தன்னுடைய அண்ணன் பையன் லோத்துக்காடைய குடும்பத்துக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நீ நீதிமானது துன்மார்க்கரோட நீதிமான்களை அழிப்பேரோ? 50 பேரா இருந்தா நீ அழிப்பீங்களா ஆண்டவரே? இல்ல, அழிக்க மாட்டேன். 45 பேரு நோ, 40 பேரு நோ, 30 பேரு நோ, 20 பேரு நான் அழிக்க மாட்டேன். 10 பேரு இருந்தா கூட இந்த 10 பேர் நிமித்தம் என்ன செய்ய மாட்டேன், பட்டணத்தை அழிக்க மாட்டேன். 6 முறை ஆபிரகாம், ஒருவேளை இந்த லோத்து தன்னுடைய சித்தப்பா செஞ்ச நன்மைகளை காரியங்களை நன்றி மறந்துட்டு தன்னை விட்டு விலகி போனாலும் அதுதான் ஆபிரகாமுடைய தகப்பனுடைய உள்ளம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பிள்ளைகளோ அல்லது மற்றவங்களோ நன்றி கெட்டவர்களாகத்தான் அந்த உலகம் இருக்கும். கடைசி காலங்களில் கொடிய காலம் வரும் என்று அறியுங்கள். 2 தீமோத்தேயுல பவுல் எழுதி வச்சிருக்கிறாரு. அதுல முக்கியமான காரியம் நன்றி அறிதல் இல்லாதவர்களா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா பாருங்க, அந்த சூழ்நிலையில ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனுக்காக 6 முறை மன்றாடினார். அல்லேலூயா. 6 முறை பரிந்து பேசினார். ஏன்னா அந்த பட்டணத்தை அழிக்கும் பொழுது கூட சேர்ந்து யார் அழிவாங்க? இந்த குடும்பம் நீதிமானா இருக்குது. ஆனா அதுல என்னன்னா 10 பேர் கூட அதுல இல்லை. 4 பேர். லோத்து, மிஸ்ஸஸ் லோத்து, அவருடைய 2 பெண் பிள்ளைகள். அவன் மருமகள் மாதிரி கல்யாணத்துக்கு பேசிருந்த அவனை இந்த மாதிரி அடிக்க போறாங்களப்பா, ஊரை விட்டு வெளியே போவானா, நான் முடியாது போயிட்டான். 4 பேர். ஆனா பாருங்க, கர்த்தருடைய கண்களிலே ஆபிரகாம் நிமித்தம் லோத்துவுக்கு கர்த்தர் கிருபை கிடைக்க செய்தார். அல்லேலூயா. 10 பேரா இருந்தா முழு பட்டணமே பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஆனா வேற வழி இல்லை, தூதர்கள் அங்கே அடிக்க போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஆபிரகாமுடைய ஜெபத்தினுடைய மன்றாட்டின்படி அந்த 2 தூதர்களும் போய் லோத்துவையுடைய மனைவி 2 பிள்ளைகளையும் ஊரை விட்டு வெளியே தூரமாய் என்ன செய்யுங்க, ஓடி உங்களை ஒழித்துக் கொள்ளுங்கள், சமபூமியில எங்க நீங்க நிக்காம ஓடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரைசுலா, இந்த அம்மா லோத்துடைய மனைவி என்ன பண்ணுச்சு, ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சு வீடை கட்டணுமே, கடைசி முறை அதெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போகும்போது என்ன செய்வோம், ஒரு விஷயம் என்ன செய்வோம், திரும்பி பார்த்தோம்னு சொல்லி ஓடிக்கிட்டே என்ன செய்யலாம், அப்படியே திரும்பி பார்க்கிறான், அப்படியே நின்றான். உப்புத்தனா மாறி போயிட்ட யாரு? லோத்து. பாருங்க, அவங்க அந்த ஊரை விட்டு வெளியே போன உடனே அந்த பட்டணம் முழுவதும் அக்கினினாலே சுட்டரிக்கப்படும். கவனிங்க, ஆபிரகாமுடைய அந்த பரிந்து பேசுதல் மன்றாட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க மற்றவர்களுக்கு நன்மை செஞ்சு அவங்க இந்த நன்றியை மறந்துட்டு ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் துரோகமாய் இருந்தாலும் கூட இயேசு எப்படி இன்றைக்கு நமக்காக அவர் பிதாவிடத்தில் பரிந்து பேசியிருக்கிறாரோ நமக்குள்ளே அந்த சுபாவம் வரணும். கைவைத்தல் ஆமை சொல்லுங்க, உலக துயத்தில் ஆமை சொல்லுங்க. ஆமை. ஆண்டவரே, நான் செஞ்ச நன்றி அவன் மறந்துட்டா, அவன் மறந்துட்டு போயிட்டான். ஆண்டவரே, அவங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடிங்கி போட்டிருக்கப்பா, அது எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கியிருக்க ஆண்டவரேன்னு எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது? இந்த அறிவீனமான ஜெபம். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரு, விரும்ப மாட்டாரு. ஆமென். ஆனா இந்த ஜெபத்தை பிசாசு அதை அப்சர்வ் பண்ணிட்டு என்ன செய்வான், ஏதாவது செய்வான். அல்லது சில நேரங்களில் அந்த ஜெபமே உங்களை என்ன செய்யும், ரிட்டர்ன் ஆகும். உங்களுக்கு என்ன செய்யும், ரிட்டர்ன் அடிக்கும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு வழங்குது? எல்லாம் இங்க பாருங்க பாருங்க. இயேசு நமக்காக பரிந்து பேசினார்னா
நமக்குள்ளே அந்த ஆவி பரிந்து பேசுகிற மன்றாடுகிற ஒரு வக்கீலை போல. அல்லேலூயா. ஒருத்தர் தப்பு செய்யப்பட நன்றி கெட்டவரா போனாங்கன்னா அவங்களை நாம சபிக்க கூடாது. அவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க பழகுங்க. நன்றி கட்டு போய் கிடக்குற ஆண்டவரே, இந்த ஆத்துமாவை உணர்த்துங்கப்பா, உணர செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நாம ஜெபிக்க பழகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அப்படித்தான் ஏசப்பா நமக்காக, உங்களுக்காக, எனக்காக ஆண்டவர் பரிந்து பேசியிருக்கிறாரு. இல்லாட்டிச்சுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையும் வர கோபத்துக்கு, டென்ஷனுக்கு, தோத்திரம் எல்லாத்துக்கும் பார்த்தா ஆண்டவர் எல்லாத்தையும் போட்டு மண்டையில போட்டாருன்னா, தலையில போட்டாருன்னா ஒன்றும் நாம தேர முடியாது. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். தேவன் நல்லவர். ஆகவே பரிந்து பேசுகிற, மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஜெப வல்லமை நமக்குள்ள வர வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். இன்னும் ஆத்துமாக்களுக்காக நாம் என்ன செய்யணும்? பரிந்து பேசி நாம ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். இது நான்காவது காரியம். இயேசுவும் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதனால இயேசுவுடைய அன்பை நாம உணர்ந்து, அவர் எப்படி பாவிகளுக்காக, துரோகிகளுக்காகவும் இன்றைக்கும் இயேசு எப்படி பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரோ நமக்குள்ளே அந்த சிந்தை வரணும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் நாம பரிந்து பேசி ஜெபம் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாங்க. அல்லேலூயா. இந்த மன்றாடுகிற, பரிந்து பேசுகிற ஜெப ஆவி அந்த உள்ளத்திலிருந்து பாரத்தோட உங்க பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருந்து அவங்களுக்காக ஆண்டவரை நல்லா பரிந்து பேசி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அடுத்து ஐந்தாவது கடைசியாக இந்த ரோம நிருபத்திலே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நடக்கிறது என்ன? 36 39 முடிய வாசிப்போம். ரோமர் 8:36 முதல். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். நாம சொல்லுவோம் எல்லாரும். ஐந்தாவது கடைசியாக ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, அல்லேலூயா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த சக்திகள் நம்மை பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை, இதை ரோமாபுரியில் உள்ள சபையாருக்கு எழுதுகிறார் பவுல். ரோமாபுரி பட்டணம் இன்னைக்கு உலகத்தினுடைய அதிகார ரோமாபுரியில இருக்கிறாங்க. ஆல் ரோட்ஸ் ஆர் லீட் டு ரோம் அப்படின்வாங்க. ஆமென். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? எல்லா சாலைகளும் எங்கே நோக்கி போகுதான்? ரோமாபுரியை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பவுல் இதை இங்க எழுதி வச்சிருக்கிறாரு. ஐயோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இவ்வளவு உபத்திரவங்களை நாங்க பண்றோமே, இவ்வளவு பாடுபடுறோமே, பேசாம ஆண்டு விட்டு விலகி போயிடலாமா? அதனால திரும்பவும் கிறிஸ்துவை விட்டு விலகி போயிடுவோமோ, விலகி போகலாமோ அப்படிங்கிற எண்ணங்கள், சிந்தனைகள் அப்படியெல்லாம் வந்தது. அதனாலதான் பவுல் அவர்களை உற்சாகப்படுத்தி இந்த வசனங்களை எழுதுகிறாரு. அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. இயேசுடைய அன்பை விட்டு யாராவது பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியுமா? கையை பிடிச்சு கேளுங்க. ஆமே, ரெண்டு பக்கம் கேளு. அல்லேலூயா.
கையை கட்டிட்டு கையை பிடிச்சி கேளப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை யாராவது பிரிக்க முடியுமா? முடியுமான்னு கேளுங்க. முடியும்னு சொன்னீங்கன்னா நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டீங்க. முடியாதுன்னு சொன்னா இயேசுநாதர் கூட இருக்கிறார் அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் உற்சாகப்படுத்தி எழுதுறாரு. ஆமென். உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், பயப்படுத்தல், மரணம், ஜீவன், தேவத்தல், அதிகாரம், வல்லமை, நிகழ்காரியம், வருகாரியம், உயர்வு, தாழ்வு, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆமென், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆவியான நமக்குள்ள இருக்கும் பொழுது ஹல்லேலூயா. எந்த சக்திகளை எந்த காரியங்களும் அவரை விட்டு நம்மளை கொஞ்சம் கூட தூரப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மை காக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. இதுக்காக தாங்க ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாம வலது இடதுபுற கொஞ்சம் அப்படியே சாயும் பொழுது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் அப்படி சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை ஆவியானவர் மூலமாய் நமக்குள்ளே உள்ளத்திலே உதிக்கும் பொழுது, ஊற்றப்படும் பொழுதுதான் இந்த வார்த்தைகளை நமக்குள்ளே நிறைவேறும். சொல்லுங்கப்பா. சொல்றது விளங்குதா? புரியுதாரா? புரியாமலே சொல்ல கேட்டு கிடக்கிறேன். சகோதர கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிற பொழுது இந்த 5 காரியங்கள் நிச்சயமா நடக்கும். ராம சொல்லுங்க. சொல்ல முடிகிறார். கிறிஸ்து அன்பை விட்டு எந்த காரியங்கள் என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட உறுதியோடு இந்த வார்த்தைகளை நாம் முடிப்போமாக. ஆமென். தேவன் நல்லவர். அன்பான தேவ பிள்ளைகளை, நமக்காக பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். வேண்டுதல் செய்யப்படும் 5 காரியத்தை, 5 ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறார். பிரைஸ் எல்லாம் தேவ சித்தத்தை அறிய செய்கிறார். 2வது மகிமை அடைய செய்கிறார். விரோதமான காரியங்களை 3வது அகற்றி கொடுக்கிறார். 4வது இயேசு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நாமும் பிறருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். ஆமென். 5வது கடைசியாக கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு எந்த ஒரு காரியமோ, எந்த ஒரு மனுஷனோ, எந்த ஒரு சூழ்நிலையிலோ நம்மளை ஆண்டவரை விட்டு நம்மளை தூரப்படுத்தாதபடிக்கு, ஹல்லேலூயா, விலக்காதபடி கர்த்தர் நம்மை காக்கிற அந்த வேலையை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் எப்போது நீங்க என்ன செய்யும், கூடவே வச்சுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியில எப்பொழுது ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருக்கணும். ஆமென். நம்முடைய ஆவியானது ஆமென் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள என்ன செய்ய மேன்மை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியுடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து ஆமென் கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நிறைவேற்றவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரூத்தின் புத்தகம் ஒரே காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ரூத் 1ஆம் அதிகாரம் 14 18 முடிவுள்ள அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நகோமி தன்னுடைய புருஷன் 2 பிள்ளைகளையும் மோவாவுக்கு போய் பஞ்சமலைக்கு போன இடத்துல அவர்கள் 3 ஆண்களை மறித்து போனாங்க. பிள்ளைய கல்யாணம் கட்டின பிறகு ரூத்துடைய மருமகள், இது நகோமியுடைய மருமகள் 2 பேரும் ஒரு பால் ரூத். ஒரு பால் என்று சொன்னால் துள்ளி குதிக்கும் மானா. என்னது என்ன மானு? மானுனாவே என்னது? துள்ளி குதிக்கத்தான் செய்யும். ரூத் அப்படின்னு சொன்னா சிநேகிதி அப்படின்னு அர்த்தமா. அப்போ இந்த மாமி சொல்றாங்க, நகோமி மருமகளே, புருஷன் மாதிரி செத்து போயிட்டான், 2 பேருமே பிள்ளைகளாக இறந்து போயிட்டாங்க, நீங்க போய் உங்க சொந்த தாயில வீட்டுக்கு போய்க்குங்க, போய் என்ன செய்யுங்க, வேற கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த ஓர்வாள் என்ன பண்றா, சத்தமிட்டு என்ன செய்றாங்க, அவங்க அழுகுறாங்க 2 பேருமே. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமா அழுதாங்க. அழுது முடிச்ச உடனே கண்ணீர்லாம் தொடச்சிட்டு ஓர்வாள் என்ன பண்ணா, தன்னுடைய மாமியை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு பாய் பாய்னு ஓடி போயிட்டான்.
ஸ்தோத்திரம். இன்னைக்கு பொண்ணுகளே தாயை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்காத பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுக்காத தாய்களோ அல்லது தகப்பன்களோ கவனிக்கிறீங்களா? அப்படியே குழுமா நினைச்சிட்டே உட்காந்துருக்கேன். பாய் சொல்ல உட்கார முடியலையா? ஆமா, உட்கார முடியாது. கவனிக்க வயசுலா பெற்ற பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுக்கிறது தப்பா? சொல்லுங்க. பெற்ற தாய்களுக்கு முத்தம் கொடுக்கிறது தப்பா? சொல்லுங்க. நம்ம கலாச்சாரத்தில் அதான் சீச்சி அதான் தப்பு, அதான் தவறு. முத்தம் என்பது அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளம். ஆமா, ஒரு பாருங்க, இந்த ஓர்பாள் தன்னுடைய மாமியை முத்தமிட்டு ஓடி போயிட்டான். அமைச்சர் இல்லாம நல்லவர். ஆனால் வேதம் சொல்றது ரூத்தோ, அல்லேலூயா, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டார். அல்லேலூயா. இப்போ பெற்ற தாயையோ அல்லது தகப்பனுக்கோ ஒரு முத்தம் கொடுக்காத ஒரு மாமியாரோ, சாரி, ஒரு மருமகளோ, மரும பிள்ளையோ தன்னுடைய மாமனுக்கோ ஒரு மாமிக்கோ முத்தம் கொடுப்பாங்களா? சொல்லுங்க. உதவனா கொடுப்பாங்களே ஒழிய முத்தமா கொடுப்பாங்க? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆனா பாருங்க, இந்த ஒரு கால் அப்படி முத்தம் கொடுத்து ஓடி போயிட்டான். நான் ரூத்தோ நகோமியை மாமியை விடாமல் பற்றி கொண்டாங்க. அமைச்சர் இல்லாம. அப்போ இந்த அம்மா சொல்றாங்க, என்னம்மா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போதுதான் வாசி முடிப்போம். ரூத் 1ஆம் அதிகாரம் 15 இருந்து ரூத் 1:15 முதல். அப்பொழுது அவள் ரூத், இதோ உன் சகோதரி உன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவரிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் சகோதரியின் பிறகு திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். எல்லாம் பயப்பர். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணம் அடையும் இடத்திலே நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இங்கே நவோமி என்பவள் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமையானவள். அல்லேலூயா. ஆவிக்குரிய கன்னடத்துல தான் இப்ப தியானிக்கிறோம். அது வேற சாப்டர். மாமியார் மருமக பிரச்சனைகள் அது வேற. ஆமென். சரி, கவனிங்க. இப்போ நவோமி என்பவள் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமையானவள். ரூத் என்பவள் சபையாகிய மணவாட்டி. ஆமென். போவாஸ் கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளம். அல்லேலூயா. ஓர்பாள் என்பவள் ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரை விட்டு விலகி போன அப்படிப்பட்ட நபர். இந்த 4 கேட்டகரியில தான் சபையினுடைய அமைப்பும் இருக்கிறது. போவாஸ் என்கிறதான மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ரூத் ஆகிய மணவாட்டியாகிய சபையாகிய நம்ம ராமேஸ்வரர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிற நவோமி ஆகிய பரிசுத்த ஆவியானவர். ராமேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு நன்மையை பெற்று நன்றி கட்டு போய் ஆலயத்துக்கு வராம ஊழியக்காரங்களை சபையில குறை சொல்லிட்டு ஓடி போகிற ஒரு பால். என்ன பால்?
இப்படிதான் நீங்க சபையுடைய அமைப்புகள் இருக்கிறது. ராமே சொல்லுங்களேன். ஆமே. நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? அதனால இப்ப மாமியாருக்கு மூச்சு வந்துச்சா வரலையா? வந்துச்சு. ஐயா அல்லேலூயா. நல்ல வேலை, அதை பத்தி பேசவே இல்லை. ஆமா, பேச வேண்டியதை பேசுவோம். அல்லேலூயா. இப்ப ஓர்பால் ஓடி போயிட்டான். ஆனா ரூத்தோ பரிசுத்த ஆவியாகிய தன்னுடைய மாமியாகிய இந்த நகோமியை உறுதியாய் பற்றி கொண்டாள். அல்லேலூயா. அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அதை பத்தி அப்புறம் பேசவே இல்லை. இன்னைக்கு நாம ஆவியாளரோட நம்ம இணைந்து கொள்ள வேண்டிய இதுதான் முக்கியமான செய்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆவியானவர்கிட்ட நாம ஒரு நாள் விலகக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு 2:4 கர்த்தர் உங்களோடு, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில், ஆண்டவர் வெயிட் பண்ணி பார்ப்பாரு. அவரை விட்டுட்டு போயிட்டே இருப்பார். ஆமென். நகோமி ஆகிய பரிசுத்த ஆவியானவரை மணவாட்டி ரூத்தாகிய மணவாட்டி சபை ஆவியானவரை உருக நாம உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்பொழுதுதான் அந்த ரோமர் 8:26 சொல்லப்பட்ட வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். இந்தபடி ஆவியான நமக்காக நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினாலே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு வேண்டுதல் செய்கிறவர். அல்லேலூயா. இப்படி ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஒவ்வொரு நிரப்புவாராக. இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்கள். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களை விட்டு எப்பொழுது விலகவே மாட்டார். அல்லேலூயா. 5 காரியம் மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. ஆவியான செய்கிற காரியங்கள், கிரியைகள், அற்புதங்கள், அடையாளங்கள். கர்த்தரை சித்தமான ஒரு நாட்களில் தியானிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.